வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதிமுகலருந்து பலர் சாறை சாறையா பல நிர்வாகிகள் தாவேக்கால போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு சர்ச்சையான விஷயமா இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல தாவேகாவினுடைய எம்.எல்.ஏக்களை பேரம் பேசுறாங்க. சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வர போறாங்க. ஸோ அதுல நீங்க தாவேகா அரசிற்கு, சபாநாயகருக்கு எதிரா நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தாவேகாவினுடைய எம்.எல்.ஏக்கள் பல பேர்கிட்ட பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியினுடைய ஊத்தங்கரை அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய இளையராஜா ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. அந்த புகார் சம்பந்தமா விசாரணை செய்யப்பட்டது. சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல திமுகவினுடைய முன்னாள் அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் இவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர்களுக்கும் போலீஸ் வலைவீச்சு அப்படின்ற செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் ஷாக்கிங்கா இருக்குது. ஸோ அந்த ஒரு பெர்சன் கிட்ட மட்டும் அவங்க பேசல. இன்னும் சில பேர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. சில பேர் பணமும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம கவனிக்க முடியுது. இந்த மாதிரியான செய்திகள் வரும்பொழுது, இந்த மாதிரியான பேரம் பேசப்படுது அப்படின்ற செய்திகள் வந்ததற்கு அப்புறமா தான், தாவேகாவினுடைய தலைமைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றதே தெரிய வந்திருக்குது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை வழியா நீங்க விசாரணை பண்ணுங்க. எல்லா எம்.எல்.ஏக்களினுடைய விஷயங்களையும் நீங்க க்ளோஸா மானிட்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதற்கு அப்புறமா செய்திகள் வந்திருக்குது. என்ன அப்படின்னா, தாவேகால எம்.எல்.ஏவா நின்று போட்டியிட்டவர்கள் ஒரு 49 பேர் வேற கட்சியில இருந்து வந்தவர்கள். ஸோ அவர்களுக்கு பெரிய அளவுல பதவிகள் கொடுக்கப்படல. ஸோ அவர்கள் எல்லாருமே மாவட்ட செயலாளர் இந்த மாதிரியான பதவிகள் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ கேட்டும் பெருசா ரெஸ்பாண்ட் இல்ல அப்படின்றதுனால அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. டைரக்ட்டா தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு திமுக கிட்ட இருந்து ஆஃபர்லாம் குடுக்குறாங்க. நாங்க தான் போகாம இருக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் இந்த மாதிரி சொன்னது, இந்த மாதிரியான ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது 2மே தலைமைய கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி உளவுத்துறை கிட்ட கேட்கும் பொழுது, அவர்களினுடைய ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது, பலர்கிட்ட இவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்குது. தமிழகத்தினுடைய வட மாவட்டத்தை சேர்ந்த 4 எம்.எல்.ஏக்கள் பணம் கூட வாங்கிட்டாங்க அப்படின்ற விஷயங்களும் தெரியுது. ஸோ அவங்க கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் வந்தது அப்படின்றதையும் தலைமை கிட்ட சொல்லல. இப்பயும் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த 4 பேர் தாவேகாவினுடைய எம்.எல்.ஏக்கள் 4 பேர் எப்ப வேணாலும் கலந்து போகலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கத்துல இதற்கு பின்னாடி திமுக, அதிமுக 2 பேரும் சேர்ந்து தான் வேலை செய்றாங்களா அப்படின்ற செய்திகளும் ஒரு பக்கத்துல வந்துட்டு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இதற்கு பின்னாடி செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி, அவருடைய கேங் தான் இருக்கிறாங்க அப்படின்றது மாதிரி தான் செய்திகள் வந்துட்டு இருக்குது. அண்ட் எடப்பாடி பழனிசாமி அவரும் கூட கோவையில எஸ்பி வேலுமணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு பதிலாக செந்தில் பாலாஜி அதிமுகவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற செய்திகள் ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடியே செய்தித்தாள்கள் எல்லாம் வந்திருந்தது. ஸோ ரொம்ப டீப்பா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. திமுகவுக்கு போனதுக்கு அப்புறமா டச் அப்படின்றது இல்லாம இருந்தது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும், செந்தில் பாலாஜிக்கும் இந்த ஒரு விஷயத்துல 2 பேரும் கன்டினியூவா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்க இங்க வாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருந்திருக்குது. சமீப நாட்கள்ல திமுகவ விமர்சனம் பண்ணவே இல்ல எடப்பாடி பழனிசாமி. ஸோ அதனால அவருக்குமே 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலைய பண்றாங்க அப்படின்ற செய்திகளும் வந்துட்டு இருக்குது. ஸோ இன்னொரு பக்கத்துல ஸ்டாலின் எனக்கே தெரியாதுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்களாம். ஆனா விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும்னு ஸ்டாலின் சொன்னார் இல்லையா? அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குதுங்க. அவரு அதனால தாங்க இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இதற்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? திமுக மட்டும் இருக்குதா? அதிமுகவும் சேர்ந்து இருக்குதா? இந்த மாதிரி 2 பேரும் இருக்கிறாங்களான்ற செய்திகளும் வந்திருந்தாலுமே, ஆஃபர் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது. அது தாவேகா எம்.எல்.ஏக்களும் 4 பேர் காசு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ இப்படியா காசு குடுத்தா தாவேகா காரங்க கிடையாது, அதிமுக காரங்க கிடையாது. யாரு வேணாலுமே கட்சி மாறிடுவாங்க, சைடு மாறிடுவாங்க, குரூப் மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தற்பொழுது சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அ அதிமுகலேருந்து இவங்க ஆள் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர்களினுடைய ஆளை பிடிக்கிறதுக்கு இன்னொரு பக்கத்துலயுமே கயிறு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள பார்க்கிறோம். இந்த ஒரு விஷயங்கள் நிறைவடையணும் அப்படின்னா, தாவேகாவுக்கு ஒரு நல்ல மெஜாரிட்டி கிடைக்கணும். அதுவரைக்கும் இந்த மாதிரியான குதிரை பேரங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்முடைய பார்வையா இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.